உங்களுக்கு எங்கெல்லாம் போகணும்னு தோணுதோ அங்கெல்லாம் போங்க. நான் தடுக்க மாட்டேத்தா, நான் தடுக்கவே மாட்டேன். என்னத்தா, ஒரு செடிய புடுங்கி இன்னொரு இடத்துல நடலாம், அது தழைச்சுக்கும். ஆனா மரம் அத வேரோட புடுங்கி இன்னொரு இடத்துல நட முடியாதுல்ல. அதத்தானே நீங்க செஞ்சிட்டு இருக்கிய. முயற்சி பண்ணுங்க, போராடுங்க. தோக்காம வந்துட்டியன்னா அப்ப பாப்போம். இப்ப எது கத்துற? எவ்வளவு ஃபிட்டா இருந்தாலும் வயசானவனு சொல்றாங்க. அதான் ஃபிட்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிம்மதியா எக்ஸசைஸ் பண்ண விடு. இதுவா எக்ஸசைஸா? கண்டபடி கடந்து புரண்டிட்டு கிடக்குற. இத பாரு, எப்பவுமே பழச ஃபாலோ பண்ண கூடாது. பழசுல இருந்து புதுசா ஒரு ஐட்டத்தை நாம கண்டுபிடிக்கணும். இப்ப கராத்தேல ப்ரூஸ்லி அப்படின்னு நிஞ்சாவை கண்டுபிடிச்சார்ல, அந்த மாதிரி நானும் எக்ஸசைஸ்ல எக்ஸ்ரே புஷ்அப், ரம்பிள் புஷ்அப்னு கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப செஞ்ச பத்தியா, அது ஆசனம், புது ஆசனம். இஷ்ட மாத்தின கஷ்ட தனுசாசனம். புரியுதா? பா, சுட வைக்காத கறந்த பாலை 1 லிட்டர் கொண்டு வா. நல்ல தீனிய மட்டும் தின்னு, பாலை குடிச்சு உடம்ப மட்டும் அப்படி ஸ்ட்ரென்த்தா வச்சுக்க. அந்த ஜோதி என்ன 3 கிலோ இருப்பாளா? 3/4 கிலோ எலும்பு, 1/2 கிலோ சதை, 1/4 கிலோ தோல். அவ இந்த வீட்டுக்குள்ள வர்றது உன்னால தடுக்க முடிஞ்சதா? முடியல. பின்ன என்ன? இந்த மீசையை முறுக்கிறதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஐயனார் கோயிலுக்கு ஆடு வெட்ட போறவ மாதிரியே. சல்லி காசுக்கு பிரயோஜனம் இருக்கா? இன்னைக்கு அந்த ஜோதி மட்டும் வரட்டும். நங்கு நங்கு நங்குன்னு மண்டையிலே கொட்டி வரட்டுறேன் பாரு. அது சரி, இப்ப கூட அந்த ஜோதி வர்ற நேரமே பாப்போம் நீ என்ன கிழிக்கிறேன்னு. பாரு என்ன கிழிக்கிறேன்னு இன்னைக்கு பாரு. இன்னும் ஆளை காணுமே. இன்னைக்கு எப்படி வீட்டுக்குள்ள போயிடான்னு பாக்குறேன். வா வா. ஹாய் ஷியாம். ஹாய் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் ஆஃப் ஸ்ரீவில்லிபுத்தூர். இங்க என்ன பண்றீங்க? தாழ்லுங்க. நோ, யூ ஆர் நாட் இன்கமிங், ஒன்லி அவுட் கோயிங். Why? அதெல்லாம் நாட் டெல்லிங். நீ இனிமே இந்த வீட்டுக்கு நோ அலோவிங். பாத்தீங்களா, முன்னாடிலாம் நான் உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டு சண்டை போட்டதெல்லாம் ஜெயலட்சுமி அத்தை கிட்ட சொன்னேன். அவங்க உங்களை பத்தி ரொம்ப உயர்வா பேசினாங்க. நீங்க பெண்களை ரொம்ப மதிப்பீங்களாமே? அது ஐ குட் ஜென்டில்மேன். யா யா, ஐ நோ தட் வெரி வெல்.
ஆனா ஏன் உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல? அத பத்தி நீங்க ஏன் யோசிக்கல? ஆமால. இல்ல நீங்க யோசிக்கலனா கூட பரவாயில்ல. ஏன் வீட்ல இருக்கிறவங்க மத்தவங்க யாருமே யோசிக்கல? இன்ஃபேக்ட் நீங்க ஒண்ணு பாக்குறதுக்கு ரொம்பலாம் வயசானவர் மாதிரி தெரியவே இல்லையே. You look great, ஷியாம். அதுவும் இந்த காதோரத்துல இருக்க பாருங்க அந்த ஒயிட் ஹேர். வாவ், பா ஸ்டைலிஷா இருக்கீங்க. எங்க நீ தான் சொல்ற? ஊர்ல இருக்கவன் பூரா என்னை கழுத்து பையன்னு சொல்றான். ஒரு பய பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்க. நானும் சின்ன பயல்களோட போய் விளையாடி என் வயசை குறைச்சி காட்ட ட்ரை பண்றேன். நோ மேரேஜ், நோ லைஃப், எல்லாம் வேஸ்ட். ஓய்யோ ஷாம்குமார், டோன்ட் வரி ஷாம்குமார். உங்களுக்கு உங்க அழகுக்கு ஈக்குவலா பிரமாதமான பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நிஜமாவா? என்ன ஷாம்குமார், நாமெல்லாம் ஒரே ஃபேமிலி. அதை விட நம்ம இப்ப ஃப்ரெண்ட்ஸ் வேற. ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே, அப்ப ஏன் நம்ம வாசல்ல நின்னு பேசிட்டு இருக்கோம்? ஐயோ சாரி சாரி சாரி. இன்சைட் கம், இன்சைட் கம். தேங்க்ஸ். ஆனா ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் ஷாம்குமார். வாட் ரிக்வெஸ்ட்? இல்ல நீங்க ரொம்ப அழகா இங்கிலீஷ் பேசுறீங்க, ஆனா என்கிட்ட மட்டும் தமிழ்ல பேசுறீங்களா? ஏன்? எனக்கு இங்கிலீஷ் மறந்துருமே. சரி சரி சரி, உள்ள போலாம். யா யா யா, கம். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், வாங்க வாங்க, இங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? அது காஃபி. சரஸ்வதி அக்கா, என்ன பாக்குறதுக்கு என் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. சக்கரை ஜாஸ்தியா 2 காஃபி போட்டு எடுத்துட்டு வா, ஸ்ட்ராங்கா. சந்தோஷமான விஷயம் பேசுறப்ப சக்கரை தூக்கலாத்தையும் சாப்பிடணும், அதுக்குதான். ஏங்க மேடம், நீங்க பொய் எதுவும் சொல்லலையே? என்ன ஷாம்குமார், இப்பதானே ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னேன். மேடம்னு கூப்பிட்டு என்ன இன்சல்ட் பண்றீங்க? போங்க நான் கிளம்புறேன். சாரி 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 சாரி, உட்கார் உட்கார் உட்கார். நான் உன்னை ஜோதினே கூப்பிடுறேன். ஓகே ஷாம்குமார். சரஸ்வதி அக்கா, என்ன காஃபி கொண்டு வர இவ்வளவு நேரம்? என் ஃப்ரெண்டு கோச்சிக்கு போறாங்க, சீக்கிரம் கொண்டு வா. ஏய், அது யாரு எனக்கு தெரியாத உன் ஃப்ரெண்டு? அதுவும் ஒன்னியெல்லாம் வீடு தேடி வந்து பாக்குற அளவுக்கு. ஹாய் சித்தி. இன்னைக்கு அந்த ஜோதி மட்டும் வரட்டும், நங்கு நங்கு நங்குன்னு மண்டையிலேயே கொட்டி வரட்டுறேன் பாரு. நீயா? நானே தான் சித்தி. இவ உனக்கு ஃப்ரெண்டா? ஆமா. இவளுக்கு தான் நீ காப்பி கட்டியா? ஆமா, குடு சீக்கிரமா, ஆறிட போகுது. குடு. இந்த ஜோதி நீ எடுத்துக்க. இங்க பாரு, இன்னையில இருந்து இந்த ஜோதியை வையறதோ முறைக்கிறதோ கூடாது, புரியுதா? பாவி, என் கூட பிறந்த அண்ணனே எனக்கு எதிரா பேச வச்சிட்டியே. ஆளுங்க பூராத்தையும் உன் பக்கம் மயக்கிற அளவுக்கு அப்படி என்ன தான் வசியம் மருந்து வச்சிருப்பியோ கையில. உனக்கு சாம்பார்ல சரியா உப்பே போட தெரியாது. நீ எல்லாம் மருந்து பத்தி பேசுறியா? அந்த பிள்ளைய யாருன்னு நினைச்ச? என் வாழ்க்கைய ஒளிமயமாக்க வந்த பிள்ளை. என் வாழ்க்கைய பிரகாசமாக்க வந்த ஜோதி. என் எதிர்காலத்தை எங்கேயோ கொண்டு போற ஜோதி. அந்த பிள்ளைய பத்தி ஏதாவது தப்பா பேசுன, அதுவும் நான் இருக்கிறப்ப பேசுன, பிச்சு போடுவ ராஸ்கல். போகல.
ஏய், நீ போறே இல்லையா? இந்த பாருமா, என் மருமகன் வரட்டும் சொல்றேன். உன்னை என்ன பண்ணா நீ எப்படி அடங்குவேன்னு அவருக்கு நல்லா தெரியும். யாரு? என் கார்த்தி மாமா தானே? ஆ, வரட்டும் வரட்டும், கவனிச்சுக்கலாம். உன்னை அவ கிடக்குற அரலூசு, அதை விடுமா. காஃபி ஆறிட போகுது, நீ சாப்பிடு. ஆ. ம், ம். அத்தை எங்க? இப்ப அது முக்கியமாத்தா? அது சரி, இந்த ஊர்லதே எல்லா பயலுக்கும் என்னைய பத்தி நல்லா தெரியுமே. எவன் என்னை நம்பி பொண்ணு தருவியான்? ஷாம்குமார், நாம உங்களுக்கு இந்த ஊர்ல பொண்ணு பார்க்க போறதே இல்லையே. அப்படியா? உலகம் ஃபுல்லா தேட போறோம். உலகம் ஃபுல்லா? என்னத்தா சொல்றே நீ? உண்மைதான் ஷாம்குமார், இப்பெல்லாம் உலகமே நம்ம உள்ளங்கைக்குள்ள வந்துருச்சு. உள்ளூரை சுத்தி பாக்குறதை விட உலகத்தை சுத்தி பாக்குறதா ரொம்ப ஈஸி. அதுவும் இருந்த இடத்துல இருந்தே. அதனால உங்களுக்காக ஒரு ஆள் விடாம இந்த உலகத்துல இருக்கிற இண்டு இடுக்கு சந்து பொந்து எல்லா இடத்துலயும் உங்களுக்கு பொண்ணு தேட போறேன். இப்ப நீங்க போய் சீக்கிரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம கிளம்பிடலாம். ஏத்தா, இங்க பாரு, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் விக்கெட் காலி. கல்யாணத்துக்கு பதிவு பண்றது இந்த ஆபீஸ் தானாமா? ஆமாங்க ஐயா, இங்கதான். யாருக்கு பதிவு பண்ணணும்? என் பேத்திக்கு. அப்படியா? ஒரு 50 ரூபாய் பணம் கொடுத்து டோக்கன் மட்டும் வாங்கிடுங்க, கூப்பிடுவாங்க. உங்க பேத்தி பேர் என்ன? லாவண்யா. அவங்க வயசு 18. சரி, உட்காருங்க ஐயா. வாட் ஷாம்குமார், கண்ணாடி காட்டுங்க. ஹலோ மேடம், வெல்கம். ஷாம்குமார், ஏன் இப்படி தயங்குறீங்க? இல்ல, கூச்சப்படாம வாங்க. வாங்க. ஹாய். நான் உங்களுக்கு போன்ல இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன் இல்லையா? அது இவர்தான், மிஸ்டர் ஷாம்குமார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். கொஞ்சம் இருங்க, நான் ஜிஎம்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஷூர், கேரி ஆன். நாங்க அங்க வெயிட் பண்றோம், நீங்க வெயிட் பண்ணுங்க. வாங்க. ஹலோ. கம். வெயிட்டிங்கா? எதுக்கு இப்படி சாப்பிடாம வெயிட்டிங்க? எல்லாம் உன் சித்தப்பனுக்கும் அந்த ஜோதிக்காகும்னே. ஆமா மருமோனே, இப்ப அந்த களவாணி பையன் உன் சித்தப்பனும் அந்த ஜோதி கட்சி பக்கம் தாவிட்டாப்ல. என்னத்த சொல்றீங்க? நீங்க அவ வீடு புகுந்து எதுவும் ரகல பண்ணலையா? ரகலையா? நட்ட நடு வீட்டுல இத்தந்தண்டி ஆட்டம் பாம கொளுத்தி போட்டு வந்திருக்கேன். நீங்க அவ்வளவு தூரம் பண்ணதுக்கு அப்புறமும் இவ்வளவு ஃப்ரீயா அந்த ஜோதி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறானா? அந்த கிழவி எதுவும் பண்ண மாதிரி தெரியலையே. அத்த, எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கிழவி ஏதோ பெரிய திட்டம் வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் விடுங்க. என் சித்தப்பனுக்கு இப்ப என்ன திடீர்னு கல்யாணம் ஆசை? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கேட்டப்ப கூட அப்படியே பேச்சுலராகவே சந்தோஷமா வாழ்க்கையை கொண்டாட போறேன்னாப்ல. இப்ப என்ன இளம ஊஞ்சலாடுதோ? அஃப்கோர்ஸ் சார், நீங்க பாக்குறதுக்கு இன்னும் இளமையா தான் இருக்கீங்க. சி, ஃபாரின்லலாம் 40 வயசுக்கு மேலதான் ஆம்பளைங்க கல்யாணம் பண்ணிக்கவே யோசிக்கிறாங்க. That's true. So you don't worry. ஆசியால மட்டும் இல்ல, யூனிவர்சல் அளவு வரைக்கும் நம்ம வெப்சைட் வந்து ரொம்ப ஃபேமஸ் சார். சோ நாங்க உங்களுக்கான பொண்ணு இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உங்க கண் முன்னாடி நிப்பாட்ட வேண்டியது எங்களோட பொறுப்பு. முதல்ல உங்க ப்ரொஃபைல ரெடி பண்ணிடலாம். சரி. உங்க நேம் சார்? சடையா? இல்ல இல்ல, ஷாம்குமார். நைஸ் நேம் சார். தேங்க்ஸ். உங்க ஏஜ் சார்? அது சார் உங்க வயசு என்ன சார்? ஜஸ்ட் 39. ஓ, 39ஆ? எது மர்மோனே,
எனக்கே வயசு 44 ஆகுது. ஆ. என்னை விட 3 வயசு பெரிய கிழட்டு பையன். புழு வீட்டு திரியறான் புழுவினி பையன். ஆஹா. ஏன் அத்தை சின்ன வயசுல இருந்து அவருக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகல? நீங்க எல்லாருமா சேர்ந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணலையா? பொண்ணெல்லாம் நாங்க பார்க்கதான் செஞ்சோம். அவன் வாய் பிடிச்சவன். வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டான். பொண்ணு வீட்டுல பொண்ணுக்கு சீதனமா நீங்க என்ன எதிர்பார்க்கறியேன்னு கேட்டா நீங்களா இருந்தா என்ன பதில் சொல்லுவியே? நான் என்ன பொண்ணு நல்ல குணமா இருக்கணும், என் வீட்டாளுகளை நல்லபடியா பாத்துக்கணும், பணம் காசுலாம் எதுவும் தேவையில்லன்னு சொல்லியிருப்பேன். உங்க மனசுக்கு நீங்க அதத்தான் சொல்லுவியே. பொதுவா பொண்ணுக்கு என்ன நகை போட போறியே இல்ல என்ன வண்டி குடுக்க போறியே இத தானே கேட்பாங்க. ஆமா, சித்தப்பா அப்படி என்ன கேட்டாப்ல? அதுக்கும் மேல பங்களா காஸ்ட்லி காருன்னு எதுவும் கேட்டாப்லையா? அப்படி ஏதாவது கேட்டிருந்தாதான் பிரச்சனையே இல்லையே. பொண்ணுக்கு சீதனமா பொண்ணோட தங்கச்சி அனுப்பி வைக்க முடியுமான்னு கேட்டா உன் சித்தப்பே ஐயோ விடுவானா பொண்ணு வீட்டுக்காரே? அதானே. ஏன் அத்தை உங்க கல்யாணத்தப்பெல்லாம் சித்தப்பு நல்லா குடிப்பாப்லையோ? நோ 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 நோ, நான் டீ டோட்டலர். மது புகை ரெண்டுமே எனக்கு பகை. ஆஹா. பாருங்க, அப்படியெல்லாம் பொய் சொல்லக்கூடாது. நேர்மையா உண்மையை சொல்லலாம், தப்பே இல்லை. அந்த நேர்மையை நேசிக்கிற பொண்ணுங்க தான் இப்பெல்லாம் அதிகம். நான் பாத்துக்கிறேன். இஸ் a social drinker. என்னதா ஏதோ ட்ரிங்கர்னு சொன்னேன். நீங்க எப்பயாச்சும் குடிப்பீங்கன்னு சொன்னேன். சரி 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 சரி, நீ சொன்ன சரியா தான் இருக்கும். சார் போட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணட்டுமா? நான் எதுவும் போட்டோ கொண்டு வரலையாமா? அதெல்லாம் தேவையில்லை சார், மேடம் ஏற்கனவே அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாம் எங்க லேப்ல இருக்கு. வேணும்னா பாக்குறீங்களா? பாருங்க. இந்த போட்டோ நல்லா இருக்குல்ல? இந்த போட்டோ சூப்பரா இருக்கு, பாருங்க. இந்த போட்டோ நல்லா இருக்குல்ல? காதுக்கு பக்கத்துல லேசா டை அடிச்சிருக்கலாமோ? நோ நோ நோ, உங்ககிட்ட இருக்க ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷனே அதானே சார்? ஆமா, அது எப்படி அந்த இடம் மட்டும் ஒயிட்டா இருக்கு? அது எப்படி அது? அந்த சங்கதியே நான் சொல்றேன். இந்த ப்ளீச்சிங் பவுடர் இருக்குல்லப்பா, அத கொண்டு போய் தலையில தேய்ச்சோம்னா முடி வெள்ளையாவுமா கருகருன்னு கார்மேக கூந்தல் மாதிரியா வரும். ப்ளீச்சிங் பவுடரா? ஆமா, ஏதோ ஒரு கிறுக்கு பையன் இந்த ப்ளீச்சிங் பவுடர் இருக்குல்ல, அத கொண்டு வந்து தலையில தேய்ச்சி குளிச்சேனா முடி நல்லா வளர்ந்து பாக்குறதுக்கு கமலஹாசன் மாதிரி இருப்பேன்னு சொல்லிட்டான் போல இருக்கு. இந்த மூதேவி பையனும் அத உண்மைன்னு நம்பிட்டு 3 பாக்கெட் ப்ளீச்சிங் பவுடரை வாங்கி இந்த சீயக்காய கலக்கி தலையில தேய்ச்சி குளிக்கிற மாதிரி பறக்கு பறக்குன்னு தேய்ச்சி குளிச்சு விட்டான். எப்பா, நாங்களாம் ஒரு வாரம் அவன் பக்கத்திலே நெருக்க முடியலன்னா பாத்துக்கைய. சித்தப்பு இம்பிட்டு வேலை பார்த்திருக்கு. ஆமா, கழுதை இப்படிதான் பண்ணுவான். இப்படி பண்ணிட்டு தெரிஞ்சான்னு வச்சுக்கைய, இவனை நம்பி எந்த பொண்ணுதான் கட்டுவா? சார், ஒரு பொண்ணு இல்ல 4-5 பொண்ணுங்க இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க சார். இங்க பாருங்களேன். வாவ். ஷாம்குமார், இதுல எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்களேன். எனக்கு எல்லா பொண்ணுங்களும் பிடிச்சிருக்கு. டோன்ட் வரி, எல்லா நம்பரும் உங்க மொபைலுக்கு மெசேஜ் வந்துரும். நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். கொடுங்க. ஷாம்குமார், பெரிய ஆளுங்க நீங்க. இங்க பாருங்களேன், ஒரு பொண்ணு US, இன்னொரு பொண்ணு ஆஸ்திரேலியா. ஹே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷாம்குமார். லண்டன்ல இருந்தெல்லாம் மெசேஜஸ் வந்திருக்கு. உங்களை மாதிரி ஒருத்தரை, அதுவும் நேட்டிவிட்டியான ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க வெயிட் பண்றாங்களாம். உங்களை பார்த்த உடனே பிடிச்சு போச்சா? யூ ஆர் வெரி லக்கி ஷாம்குமார்.
அட 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 இப்ப பாருங்க இங்கிலாந்துல இருந்து ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணிருக்கு. Hey, what happened?